எம்எட், எம்ஃபில் மற்றும் PhD படித்து உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் இவர் தன்னை விட 25 வயது குறைவான மாணவியிடம் அத்துமீறி கர்ப்பமாக்கியதுடன் அந்த கருவை சட்டவிரோதமாக கலைக்க முயன்று மாணவியின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளார். மாணவியை காதலிப்பதாக கூறி அத்துமீறி கொண்டே கடந்த மாதம் பெற்றோர் பார்த்த பெண்ணை திருமணம் செய்த புது மாப்பிள்ளை சிறை சென்றதன் பின்னணி என்ன? சென்னை புறநகரில் உள்ள கல்லூரி ஒன்றில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை சேர்ந்த 45 வயது ராஜேஷ்குமார் என்பவர் உதவி பேராசிரியராக 2017ஆம் ஆண்டு முதல் அங்கு பணியாற்றி வந்தார். திருமணமாகாத ராஜேஷ்குமாருக்கு அந்த கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவரை மிரட்டியும் ஆசை வார்த்தை கூறியும் அடிக்கடி அத்துமீறி வந்ததாக தெரிகிறது. இதில் அந்த மாணவி கர்ப்பமாகியுள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் 3ஆம் தேதி அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இந்த தகவலை உதவி பேராசிரியர் மாணவியிடம் கூறிய போது மாணவி தான் 3 மாத கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளார். இதனை கேட்டு ராஜேஷ்குமார் அதிர்ச்சியடைந்துள்ளார். தனக்கு தற்போதுதான் திருமணமான நிலையில் இந்த விவகாரம் வெளியில் தெரிந்தால் வேலை போவதுடன் தனது திருமண வாழ்க்கையும் பாழாகிவிடும் என கூறி மாணவியிடம் கெஞ்சியதாக தெரிகிறது. இதையடுத்து கருவை கலைத்து விடலாம் என மாணவியிடம் மூளை சலவை செய்து ஒப்புக்கொள்ள வைத்துள்ளார். உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமாருக்கு திருமணமான நிலையில் வேறு வழியின்றி மாணவியும் கருவை கலைக்க சம்மதித்ததாக தெரிகிறது. இருவரும் கேளம்பாக்கம் அடுத்த படூரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிற்கு சென்றுள்ளனர். அங்கு கணவன் மனைவி என கூறி கருவை கலைக்க வேண்டும் என கூறியுள்ளனர். மருத்துவரும் சம்மதித்து கருவை கலைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அப்போது அதிக இரத்த போக்கு ஏற்பட்டு மாணவிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அந்த தனியார் மருத்துவமனை தரப்பில் கூறியுள்ளனர். ஆனால் அதற்கு இருவரும் சம்மதிக்க மறுப்பு தெரிவித்து அங்கேயே சிகிச்சை அளிக்கும்படி கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த தனியார் மருத்துவமனை தரப்பினர் விசாரித்த போது தாங்கள் கணவன் மனைவி இல்லை என்பதையும் அந்த பெண் கல்லூரி மாணவி என்பதையும் கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். போலீசார் விரைந்து சென்று மாணவியை மீட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். மாணவியிடம் அத்துமீறி கர்ப்பமாக்கிய உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் மீது மிரட்டுதல், பாலியல் வன்கொடுமை செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் படூரில் உள்ள தனியார் மருத்துவமனை எப்படி மாணவிக்கு கருகலைப்பு செய்ய முன்வந்தது என்று விசாரிக்க சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு தாழம்பூர் போலீசார் கடிதம் அனுப்பியுள்ளனர். மேலும் வேறு மாணவிகளிடம் ராஜேஷ்குமார் அத்துமீறினாரா என்பதை அறிய பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவிகளிடம் போலீசார் விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். B.Ed, M.Ed, M.Phil மற்றும் PhD படித்த உதவி பேராசிரியர் தன்னை விட 25 வயது குறைவான மாணவியிடம் அத்துமீறி கர்ப்பமாக்கியதுடன் அந்த கருவை சட்டவிரோதமாக கலைக்க முயன்று மாணவியின் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.